வணக்கம் உடனே வெளி தமிழா நேயர்களே. இன்று நான் நேர்காணல் செய்ய போறது ஆஃப்கோர்ஸ் பிரியகுமார் அவர்களே தான். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயாவா? சரி, நம்ம சேனல்ல வந்து சில விஷயங்கள்லாம் பேசிட்டு போனீங்க. அது பார்த்து வந்து சரவெடியா வந்து சும்மா வெடிச்சுக்கிட்டே இருக்கு. வருண் காம்போ அப்படின்னாலே அது வந்து எல்லாராலையும் ஒரு ஸ்பெஷலா சீக்கிரம் பார்க்கப்படும். வந்துரும் போல ஆனா இருக்கு. வருண் பிரியகுமார் காம்போனா மட்டும் கலவரம் தான் கமெண்ட் செக்ஷன்ல. நண்டு கதைகளை எடுத்து காட்டி நம்மள வந்து பேசியிருக்காங்க. தமிழர்களே துரோகின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பழி எப்படி இருந்தாலும் என் மேல என்னைக்கா வந்து விழுன்னு எனக்கு தெரியும். பட் நம்ம யார் சொல்லியும் நம்ம வந்து பேசணும், மனசுல தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். யாருமே நம்மள டைரக்ட் பண்ண முடியாது. அதனால மனதில் தோன்றிய கேள்வியை உங்க மேல வைக்கலாம். இவனோடு சேராதீர்கள் வருண், யூ ஆர் a good person. அப்புறம் நான் சொல்லுவேன், அண்ணன் அவர் கூட சேராதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் யார்கிட்ட மாண்பு காட்டுறதுன்றது அவரோட ரைட்ஸ் இல்லையா? அதை போய் நம்ம வந்து குறுக்கிடக்கூடாது. அது மாதிரி வந்து ஜென்ரலி வந்து அவங்கவுங்க என்னென்ன வீடியோ பண்றாங்க, கண்டென்ட் பண்றாங்க அப்படிங்கிறது அவங்க விஷ். யாருமே வந்து சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நான் கேட்க போறது வந்து பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் சிவசங்கரன் அவரை பத்தி தான் வந்து கேட்க போறேன். நத்தம் சிவசங்கரங்க அவர் பேரு. இனிமேல் அவர் அம்பாசமுத்திரம் சிவசங்கரன் தான். அம்பாசமுத்திரம் அம்பானின்னு ஒரு படம் வந்துச்சு, கருணாஸ் நடிச்சது. அம்பாசமுத்திரம் சிவசங்கரன் அவரு. ஏன்னா ஏன் பேர்லயே நத்தம் சிவசங்கரன் நீங்களே சொல்றீங்க. அப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3வது முறையா வேட்பாளரா வந்து வாய்ப்பு கொடுக்கப்படுறப்போ நத்தத்தில் தானே கொடுத்துருக்கணும். ஏன் அம்பாசமுத்திரத்துல போய் நிறுத்துறாங்க? இதற்கு பின்னாடி ஏதோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாத உலக அரசியல் தான் இருக்கா அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வி. உலக அரசியல் கிடையாதுங்க, உலக லெவல் ஸ்ட்ராட்டஜி. என்ன சொல்லுங்க. அது தெரியாது. ஓகேவா? பாருங்க ப்ரோ, சிம்பிளா சொல்றேன். நான் யாரையும் பிளேம் பண்ண விரும்பல. ஆனா ஒரு அடிப்படை அறிவு இருக்கக்கூடியவன் தன்னை வந்து ரொம்ப பயங்கரமா அப்படிலாம் யோசிக்காம பேசிக், அதாவது 1+1 2, 2+2 4 அப்படின்ற அளவுல அரசியலை புரிஞ்சு வச்சுக்கிறவனுக்கே புரியக்கூடிய ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இப்ப நத்தம் சிவசங்கரன் பேர்லயே நத்தம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த நத்தம் சிவசங்கரன் அந்த நத்தம் அப்படிங்கிற தொகுதிக்குள்ள கடந்த 10 ஆண்டுகள் அரசியல் பயணம், 10 ஆண்டுகள் கூட இல்லை, 2016 10 ஆண்டுகள் அரசியல் பயணம். அதுக்கு முன்னாடி களப்பணி, அதுக்கு முன்னாடி சொந்த பந்தம், இப்படி தான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு அவர் 40 வயசுனா கிட்டத்தட்ட ஒரு பொது வாழ்க்கையில ஒரு 25 வருஷமா அந்த நத்தம்ங்கிற சட்டமன்ற தொகுதிக்குள்ள குறைந்தது நான் சொல்றது த லீஸ்ட்னு சொன்னா கூட ஆயிரக்கணக்கான காது குத்து, ஆயிரக்கணக்கான கல்யாணம், ஆயிரக்கணக்கான கருமாதி, ஆயிரக்கணக்கான பூப்பெய்தல் நிகழ்வு, ஆயிரக்கணக்கான விளையாட்டு போட்டிகள், ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன திறப்பு விழா, ஆயிரக்கணக்கான இயற்கை போராடுறது, ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகள் நடும் விழா அப்படின்னு சொல்லி நிதியுதவி, இந்த மாதிரி நிறைய எல்லாமேங்க. இதை தாண்டி இந்த இ சேவை மையம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது எனக்கு வந்து பட்டா, சீட்டா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, இதுல பிரச்சனை படிப்பறிவு சரியா தெரியாத மக்கள் அவங்கெல்லாம் வராங்கன்னா கூட வாமா உட்காரியா, என்னையா வேணும் உனக்கு, சின்னத்தா பெரியாத்தான்னு சொல்லி உட்கார வச்சு அவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தொகுதிக்குள்ள தன்னை ஒவ்வொரு வீட்டிலும் இந்த வீட்டில் நான் ஒரு மகன், இந்த வீட்டில் நான் ஒரு புள்ள அப்படின்னு சொல்லி அவர் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக அவர் செலவு செய்த ஆண்டுகள் 20. இது அரசியல் நோக்கத்துக்காக அவர் பண்ணாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் கேரக்டரே அதுதான். அவர் நேச்சரே என்னன்னா தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வந்து என்ன யோசிப்போம், மேபி அடுத்து என்ன பண்ணலாம், என்ன ஒர்க் பார்க்கலாமா, இல்லை வந்து பொருளாதார அப்படி யோசிப்போம். அவர் நேச்சரே என்னன்னா போய் ஒரு நாளைக்கு அந்த எண்டு முடியறதுக்குள்ள, அந்த டே முடியறதுக்குள்ள ஒரு 100 பேரை பார்த்துடணும், ஒரு 100 பேர்கிட்ட பேசிடணும், ஒரு 100 பேருக்கு ஏதாச்சும் அப்படி இருக்கணும், வாழணும், வேக வேகமா ஓடணும். சோஷியல் ஒர்க்கர் மென்டாலிட்டி. அவர் மைண்டே அதுதான். அது இல்லைன்னா அவர் மென்டல் ஆயிடுவாரு. அந்த மாதிரி கேரக்டர். இப்ப நாம் தமிழருக்குள்ள அவர் மறுபடியும் போனதுக்கு அப்புறம் நான் அவரோட பேசுறதையோ அல்லது வந்து அவரோட வந்து நேரடியா ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு வச்சுக்கிறதையோ நான் இன்டென்ஷனலி அவாய்ட் பண்ணிட்டேன். அவருக்கு ஏதாவது சங்கடம் வந்துட போதோ அப்படிங்க. எக்ஸாக்ட்லி. எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அண்ணனுக்கு என் மேலே தனிப்பட்ட முறையில் அன்பு இருக்கலாம். ஆனால் அரசியல் ரீதியாக இன்னைக்கு அவர் ஒரு பாதையில் பயணிக்கிறாருன்னும் போது என்னுடைய கான்டாக்டை, என்னுடைய நட்பை வந்து அவருக்கு எந்த வகையிலுமே ஒரு தடையா இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த டிஸ்டன்ஸை நானா அண்ணனும் அப்படியே அவருடைய பாதையில் அவர் பயணிக்கிறாரு. அவங்க கட்சிக்குள்ள என்ன நடக்குது, அவங்க யாருக்கிட்ட பேசுறாங்க, வச்சாங்க, போனாங்க, நம்மக்கிட்ட அவர் நம்மளும் கேட்கறதில்ல, அவங்களும் சொல்றதில்லை. ஏன்னா அதுதான் நாகரிகம். அந்த உறவுக்கு நம்ம கொடுக்குற நாகரிகம். ஆனால் அவருடைய வாழ்க்கை எனக்கு முழுசா தெரியும். அப்படின்னும் போது நினைச்சு பாருங்க, உலகத்துல எந்த கட்சியாவது, திமுக அதிமுக யார் வேணும் எடுத்துக்கோங்க, ஒருத்தன் ஒரு தொகுதியில 20-25 வருஷமா அத்தனை வீட்டையும், அத்தனை குடும்பத்தையும், அத்தனை இளைஞர்களையும், அத்தனை பெண்களையும் சந்திச்சு களப்பணி ஆற்றியிருக்கான், அறிமுகப்பட்டிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். அப்படின்ற பட்சத்துல ஒரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கான வாய்ப்பு ஒருத்தனுக்கு கொடுக்கணும் போது அவனை அந்த தொகுதியில கொடுப்பாங்களா? இல்ல, அவனுக்கு சம்பந்தமே இல்லாம, அவனுக்கு கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது, அந்த தொகுதியில எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை ஆயிரம் ஓட்டு இருக்குது, அதுல எத்தனை ஆயிரம், என்ன பின்னணி
கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர், இஸ்லாமியர்கள் எத்தனை பேர், இந்துக்கள் எத்தனை பேர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எத்தனை பேர், எஸ்சி எத்தனை பேர், எம்பிசி எத்தனை பேர், பிசி எத்தனை பேர், இல்ல பிராமணர்கள் எத்தனை, எதுவுமே தெரியாம ஒரு ஊர்ல தூக்கிட்டு போய் நீ கேண்டிடேட்டரா சரி இப்போ இதுக்கு முன்னாடி அப்படின்னு போடுவான். நான் சொல்றது இல்லைங்க, எனக்கு என்ன சந்தேகம், போட்டியில் இருக்கிற கட்சி ஏதாவது இந்த வேலையை செய்யுமா? அதுவும் இவ்வளவு தூரம் ஒரு தொகுதியில ஒர்க் பண்ண ஒரு நபரை வச்சு. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி 2 வாட்டி வந்து வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேற இடத்துல தான் கொடுத்தாங்களா இல்லை நத்தத்திலே வந்து இதுக்கு முன்னாடி 2016 2021 ரெண்டுமே நட்சத்திரத்தில் தான் கொடுத்தாங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணாருங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி இந்த 8% 7% அப்படின்லாம் 2021 24 ஓட்டு வாங்கினாங்கல்ல, அந்த 7% ஓட்டு வாங்கினாங்க அப்படிங்கும்போது அந்த ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது எல்லா தொகுதியிலாம் 7% ஓட்டு இருந்திருக்காது. ஒரு சில தொகுதிகளில் 10% இருக்கும், ஒரு சில தொகுதிகளில் வந்து 4% இருக்கும். ஆவரேஜ் பண்ணும்போது 7 வரும். அப்படி ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ண தொகுதிகளில் ஒரு தொகுதி நத்தம், அவருடைய சொந்த தொகுதி. நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த தொகுதியில் அவருக்குன்னு தனிப்பட்ட அன்பு, தனிப்பட்ட செல்வாக்கு, அறிமுகம் எல்லாமே இருக்கு. நம்ம ஊர்க்காரம்பா அப்படின்னு. அப்படி இருக்கும்போது கட்சியிலேயே இல்லாம ஒரு வருஷமா ஒதுங்கி இருந்த ஒரு நபரை நீங்க வந்து தூது மேல தூது அனுப்பி, ஏன்னா அவருடைய அந்த நான் அங்க பாருங்க, இங்க இப்ப நாத்தாக்க தம்பிகள் அல்லது வந்து இதை பார்க்கக்கூடியவங்க சில பேர் நான் குழப்பத்தை உருவாக்க பேசுறேன், உறவை உடைக்க பேசுறேன்ட்டுலாம் இல்லை, யதார்த்தத்தை பேசுறேன். எந்த உறவும் இதனால உடைய போறது இல்லை. அவர் நிக்க போறாரு. என்னை விமர்சிச்சு கூட நாளைக்கு அவர் பேசலாம், மேபி பேசலாம், நாங்கள் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறோம், தம்பி கருத்து சொல்ல வேணான்ட்டு. பட் யதார்த்தத்தை பேசுவோம். அரசியல் ரீதியாக ப்ரொஃபஷனலாக வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது வேற, உண்மைங்கிறது வேற. ஓகேவா? அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். அவ்வளோ தூரம் அவரோட அம்மாவை பற்றி, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எல்லாமே அசிங்கப்படுத்தி பேசினதுக்கு அப்புறம் அவர் வந்து அண்ணனை பற்றி எனக்கு தெரியும். அண்ணன் கூட நான் பல மணி நேரங்கள் செலவு பண்ணியிருக்கேன். அவர் வந்து தன்னுடைய நினைவு தெரிஞ்ச அம்மாவை பார்த்ததே இல்லை. அவருக்கு அம்மாவை சாமியாக தான் தெரியும். அம்மாவை மனிதனாக, அம்மாவை ஹியூமனாக தெரியாது அவருக்கு. அம்மாவை சாமியாக தான் தெரியும். அப்போ சாமியாக மட்டுமே தான் பார்த்த அம்மாவை வந்து ஒருத்தங்க பேசும்போது, நான் உயிரான அண்ணன் நினைச்ச ஒருத்தங்க பேசும்போது அது எப்படி வலிக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை, ஒரு வாக்கியம் தான் ஞாபகம் வருது, தாயை பழித்தவனே எவன் தடுத்தாலும் விடாதே. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு அவரை அசிங்கப்படுத்துறாங்க நிறைய பேர். உனக்கு வெக்கம் இல்லையா, உனக்கு சூடு சொரணா இல்லையா, சீமான் உங்கள் அம்மாவெல்லாம் இப்படி பேசினார்ல, ஆடியோ வந்துச்சு இல்லை, அதையும் தாண்டி எப்படி போய் அந்த இடத்துல நிற்கிறேன். நானே உங்ககிட்ட இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கல்ல. உண்மை என்ன தெரியுமா, நான் அண்ணங்கிட்ட பேசியிருக்கேன். சிவானன்ட்டு நான் பேசும்போது, சிவானனுடைய நேச்சர் எப்படின்னா, அவருக்கு வந்து பிற கட்சிகளில் அழைப்பு இருந்துச்சு, இருக்கு. ஆனாலும் அவருடைய குணம் என்னன்னா, இல்லை தம்பி பிறந்துட்டோம், 40 வயசு ஆயிடுச்சுடா, எத்தனையோ தாண்டி வந்துட்டேன், கோடிக்கணக்கில் கடன் பட்டுட்டேன், காசையும் பார்த்தேன், கடனும் பட்டுட்டேன், டேய் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், சிறையும் பார்த்துட்டேன்டா. இப்போ நான் என்ன பண்ணிட்டு போகிறேன், பெருசாக போய் சம்பாரிச்சு இல்லை ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து என்ன பண்ணிட்டு போகிறேன், டேய் இந்த பொறப்பு போராடுறதுக்குன்னு ஆயிடுச்சு இல்லைடா, விட்றா, இன்னொரு 20 வருஷம் போராடி தான் செத்து போகிறேன். நாம் தமிழர் கட்சினா நாம் தமிழர் கட்சியிலேருந்து போராட போகிறேன். தனியாக ஒரு ஆளாக இருக்கிறேன்னா தனியாக ஒரு இயற்கை ஆர்வலராகவோ அல்ல கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடினவனாவோ ஏதோ ஒன்றா போராடி செத்து போகிறேன்டா, விட்றா தம்பி, தலைவரை பார்த்து தாண்டா அரசியலுக்கு வந்தேன். இந்த மைண்ட் செட் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து நத்தம் சிவசங்கரன். நான் இந்த நேரத்தில் எக்ஸ்க்ளூசிவ் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் நான் கேமராவை பார்த்து பேசுகிறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. என்னை வெறுத்துக்கோங்க, என்னை எவ்வளோ வேணால் அசிங்கமாக நினச்சிக்கோங்க, இல்லை வந்து உங்களை ஒரு துரோகி என்ன வேணால் நினச்சிக்கோங்க. ஆனால் இந்த நேரத்தில் நான் உலக தமிழர்களுக்கும் சரி, நாம் தமிழர் கட்சிகளோட ஆதரவாளர்களுக்கும் நான் சொல்கிறது சரி என்னன்னா, கோடிக்கணக்கில் கடன் பட்டார் அந்த ஆள் கடந்த பல ஆண்டுகளில் பல காரணங்களுக்காக, குறிப்பாக இந்த அரசியல் வாழ்க்கைக்காக. பதிலுக்கு அவருக்கு கிடைச்சது வந்து அவங்க அம்மாவை பற்றி ஆபாசமாக அசிங்கமாக பேசினது மட்டும்தான். அவர் கண்ணில் கூட பார்க்காத அவங்க அம்மாவை பற்றி. பட் அதையும் கடந்து அவருக்கு வந்து பல மாற்று கட்சிகளில் வந்து ஆஃபரில் வந்து தவிர்த்துட்டு கூட மறுபடியும் அந்த கட்சி பின்னாடி தான் ஓடுறாரு. ஏன்னா அந்த உணர்வு அப்படிப்பட்ட உணர்வு. அந்த மனுஷனை இந்த தேர்தலையாச்சும் கடன் வாங்க வைக்காதீங்க. அவர் நிற்கிறாரு, சரி அம்பாசமுத்திரம் தொகுதி அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தொகுதியில் தூக்கி போட்டிருக்காங்க. ரத்தத்தில் நின்றுந்தா அது எப்படியோ வந்துருக்கும். ஆனால் தூக்கி அம்பாசமுத்திரத்தில் போட்டிருக்காங்க. போய் புதுசாக அறிமுகமாகணும் இனிமே தான். குறைஞ்சபட்சம் அந்த ஆளை கடன் வாங்க வைக்காதீங்க. அந்த தேர்தல் செலவு, அந்த செலவுகள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவருடைய மொத்த வாழ்க்கை எனக்கு தெரியும், வலிக்குது நினச்சி பார்த்தா. எங்கே இருந்தாலும் இதில் போயிட்டு எமோஷனில் போயிட்டு மறுபடியும் 20 லட்சம் 30 லட்சம் கடன் வாங்கி தானே மாட்டிப்பாருன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் அப்படி தான் மென்டல் மாதிரி அந்த எமோஷனில் என்ன வேணால் பண்ணிடுவார்.
ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படவே மாட்டார். கொடுனா 20 லட்சம் கொடுனா நான் பண்ணிடுறேன், 30 லட்சம் கொடுனா நான் ஏதோ பார்த்துக்கிறேன்னு சொல்லி எங்கேயாச்சும் போயிட்டு கடன் வாங்கிட்டு வந்துடுவார். 5 வட்டி 3 வட்டி 10 வட்டி கவலையே பட மாட்டார். தயவு செஞ்சு அந்த ஆள் இந்த வாட்டி கடன் வாங்கவாச்சும் வைக்காதீங்க. தொகுதியை தான் மாற்றி போட்டு ஏதோ பண்ணி விட்டீங்க. இது என் தனிப்பட்ட கருத்து. அண்ணனே சிவசங்கர் அண்ணனே என்னை இதுக்காக திட்டினாலும் இதுதான் என் தனிப்பட்ட கருத்து. ஏன்னா எனக்கு தெரியும் ரியாலிட்டி என்ன அப்படின்ட்டு, அதுக்காக சொல்றேன். இல்லை, நீங்கள் உணர்வுபூர்வமாக இப்போ இவர் பற்றி சொல்கிறீங்க. இந்த மாதிரி தெரியாத கதைகள் நிறையா இருக்கும்ல, நூற்றுக்கணக்கான பேர் இந்த மாதிரி கடன் வாங்கி தங்களோட இருக்குங்க. அதனால தானேங்க நான் உங்கள் போன நம்ம சேனலில் வருண் டாக்ஸ் சேனல் நம்ம பேசினப்போ ஒரு கேள்வி கேட்டேன், ஹோம்ஒர்க்கு. ஏன் போனாங்க, எதுக்கு போக விட்டீங்கன்ட்டு. ஏன் போனாங்க, ஏன் போக விட்டாங்க? 234 பேர் 2016 நின்னாங்கல்ல, அந்த 234 பேர்ல இப்ப எத்தனை பேர் கட்சியில இருக்காங்க? நான் எத்தனை பேர் இப்ப வேட்பாளரா நிக்கிறாங்கன்னு கூட கேட்கல. எத்தனை பேர் இப்ப கட்சியில இருக்க ஆக்டிவ் மெம்பரா அப்படின்னு கேட்டாலே மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல வரும். ஏன் போனா? அவன்லாம் உணர்வு எழுச்சியில வந்தவன் தானே. எப்படி போனா அப்படின்னா அவனுடைய ரியாலிட்டி, அவனுடைய நிஜ வாழ்க்கை அவனை நசுக்கிருச்சு, நசுக்கப்பட்டுட்டான், போயிட்டான். இதுதான் உண்மை. இதெல்லாம் பேசினா புரியாதுங்க. சோசியல் மீடியாவில் கமெண்ட் போடுறவனுக்கு எங்கெங்க அந்த வழி தெரியும்? அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்குறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். வாழ்ந்து பார்த்தவங்களோட நான் மணிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன் பல பேர் கூட. அதனால தான் எனக்கு அது கோபமாக மாறுது. சரி, ஓகே, ரொம்ப லெக்சரிங்காக போகுது. இல்லை விஷயம் பேசுகிறப்போ உணர்வுபூர்வமாக தானே பேசணும், மேலாட்டமாக பேச முடியாது. இல்லை, இன்னொன்று கேட்குறேன் உங்ககிட்ட, இந்த கேள்வி எழுப்பாமல் இருந்தால் அது ஒரு நியாயம் இல்லை. சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட உடன்படுறனாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி அப்படி நிற்க வைக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி நீங்கள் கேள்வியை மட்டும் எழுப்பாதீங்க, எனக்கு பதிலும் சொல்லுங்கள். உங்களுக்கு அட்லீஸ்ட் என்ன தோணுதா சொல்லுங்கள். ஏன் அந்த மாதிரி நிற்க வைக்கிறாங்க சொல்லுங்கள். சரி, இதெல்லாம் தான் பேச வேணாம்னு நினைக்கிறேன். சரி, வேணாம் விட்டுருங்க. இல்லைங்க, சரி, மக்களே அதுக்கான பதில் சொல்லிட்டோம். பாருங்க, நாம் தமிழர் கட்சி மேல ஒரு பெரும் குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு டிபேட்ல உங்களால சத்தியம் பண்ண முடியுமா, ஓட்டுக்கு காசு கொடுக்காம தேர்தல் நின்னீங்கன்னு உங்களால சத்தியம் பண்ண முடியுமான்னு சொல்லி அதிமுகவுடைய கல்யாண சுந்தரத்தை பார்த்து நாம் தமிழருடைய இடுமானம் கருத்தி கேட்கிறாரு. டக்குன்னு திரும்பி ஓட்டுக்கு இல்ல காசு வாங்காம தேர்தலில் நின்னு உன்னால சத்தியம் பண்ண முடியுமா? பேசன தப்பா போயிரு தம்பி, வேணா தம்பி அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆமா, அதிமுகல இருந்து ஒரு சவுண்டு, பேசினா தப்பா போயிரும், இதோட நிறுத்திக்கிறது கரெக்ட்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் முடியும். ஏங்க டிபேட்டுங்க, புதிய தலைமுறை வட்டமேசை மாநாடு அது மாதிரி. ஏன் கல்யாணம் எனக்கு தெரியும், நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இதை பார்த்தா கல்யாணம் எனக்கு திட்டுவாருன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த கட்சியை விட்டு வெளியே போய் அவர் தனி இயக்கம் ஆரம்பிக்கலாம் முயற்சி பண்ணும்போது அவருக்கு பல லட்சங்கள்ல கடன். ஆனால் அதையும் மீறி தமிழ் தேசிய இயக்கம் ஆரம்பிக்கலாம்னு அவர் முயற்சி பண்ணும்போது அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் ரீகால் தான் பண்ணி பார்க்க முடியும், என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஓகேவா? அதனால எங்க அண்ணன் நல்லா இருக்கட்டும். நாளைக்கு அவர் அதிமுகவிலே அவர் என்ன வேணா, எம்எல்ஏவாகட்டும், மினிஸ்டர் ஆகட்டும், எம்பி ஆகட்டும், ராஜ்யசபா, எங்கள் அண்ணனை அந்த உயரத்தில் வச்சு பார்த்தா நான் பயங்கரமாக பெருமைப்படுவேன், சந்தோஷப்படுவேன். ஏன்னா எங்கள் அண்ணன் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும், பர்சனலாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி. ஓகேவா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது எத்தனை பேரடா பலி கொடுத்து தூக்கி துரோகின்னு போட்டே இருப்பீங்க. புது பேட்ச் வந்துட்டே இருக்கும், அவெல்லாம் போராளி புரட்சியாளம். கடைசியில் யாரா இருக்கான்? 22 வயசுல, 21 வயசுல, 23 வயசுல, 24 வயசுல எல்லாம் அந்த சூட்ல இருப்பான் பாருங்க, அவன்லாம் இருப்பான். இப்ப சரி, எங்கடா அத்தனை ஆளுமைகள்ல அவ்வளோ பேரு, எத்தனை பேருங்க? திலீபன் ஒருத்தர் இருப்பாருங்க, பெராவூர்னி திலீபன், அதுக்கப்புறம் கல்யாண சுந்தர அண்ணன், காளியம்மாக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிவசங்கர் அண்ணன்லாம் ஆல்மோஸ்ட் வெளியே போக வேண்டியது, பட் சம்பவம் மேனேஜ் பண்ணி இதை நிற்க வச்சிட்டாங்க. கடன் ஆகாமல் பார்த்துக்கணும்ப்பா, அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா எனக்கு எரிச்சல் வருது ப்ரோ. நான் ஏன் சொல்கிறேன்னா, மறுபடியும் இந்த வாட்டி ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கடனை வாங்க விட்டு ஒரு ஒன்றும் இல்லை, இப்போ நத்தமில் நின்றுருந்தால் அந்த ஆள் ஒரு 40,000 50,000 ஓட்டு வாங்கியிருப்பாரு, இல்லை நல்ல வாய்ப்பு கூட இருந்திருக்கலாம். தூக்கி எங்கேயோ அம்பாசமுத்திரத்தில் போட்டுக்கிறாங்க. அங்கே போய் நின்னா என்ன ஓட்டு வந்திருக்கு? ஒரு 10,000மோ 12,000மோ, இல்லை அந்த லெவல் தான் வருது. ரியாலிட்டியே பேசுவோங்க, அண்ணன் கோவப்பட்டாலும் சரி, சிவானன் கோவப்பட்டாலும் சரி, ரியாலிட்டி பேசுவோம். அதானே வரப்போகுது. இப்போது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் யாருங்க நிற்பாங்க? அவங்க பண்ண யார் நிற்பாங்க? அவரு தான் அனுபவிக்கணும். அதுக்காக நான் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் கடன் வாங்காமையாச்சும் இந்த தேர்தலை தாண்டிருந்தா அப்படின்ட்டு இந்த மீடியா மூலமாக சொல்கிறேன். ஃபோன் மூலமாக பேசுகிற அளவுக்கு இப்போ நான் உறவு மெயின்டைன் பண்ணல, அதுக்காக நான் சொல்கிறேன்.
ஸோ கஷ்டமாக இருக்குங்க. அந்த ஒருத்தரும் ஒரு தேர்தல் அப்பயும் அப்படி நெஞ்சு வெடச்சிக்கிட்டு அப்படியே வேட்பாளராக வந்து அப்படியே நிற்பாங்க. அவங்கள தூக்கி தலை மேல தூக்கிட்டு ஆடும் இந்த கும்பல். அடுத்த தேர்தல் பார்க்கும்போது அவன் எங்கேயோ குப்பையில கிடப்பான். எமோஷனா வர முடிச்சு. உணவுபூர்வமா பேசுறப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய உண்மைகள், ஏன்னா நம்ம சேனல்ல பேசும்போதே எனக்கு வந்து ஐயோ பா போதுண்டா உண்மைகள் வந்து நிறுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சோம். இப்பயும் எனக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் ட்ரூத் தான் நீங்க வந்து பேசியிருக்கீங்க. நத்தம் சிவசங்கரன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு பின்னாடி நடந்த விஷயத்தை வச்சு இன்னும் பல சொல்லப்படாத கதைகளை வந்து தேடி போக வந்து மன பேரை வந்து தூண்டியிருக்கீங்க அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். மிக்க நன்றி. நன்றி பிரதர்.